ஊற்றுங்க. இல்லை அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கருப்பட்டிக்கு ஊற்றிடணுமா? பயணி கொஞ்சமாக தான் இருக்கு இன்னைக்கு. காத்தடிக்க ஆரம்பிச்சில இப்போ பயணி குறைஞ்சிச்சு. பயணி பாதி எடுத்து ஊற்றி அந்த ஆயில் பயணி பயணி இருக்காது. எங்கள் ஏரியாக்காரங்களுக்கு தான் நட்டம். உங்கள் ஏரியாக்காரங்க நட்டம். அம்மா அது பாட்டு கடையில் வரைக்கும் போயிச்சு கிடந்தா நல்லா இருக்கணும். இது எவ்வளோ நேரம் ஆகுண்ணே? எப்படி தீ மூட்டிகிட்டே இருந்தா? பயணி நிறைய இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். ஒரு உடம்புல பயணினா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் காய்ச்சிடலாம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காய்ச்சலாம். பயணி இப்போ கருப்பட்டியோட விலை அதிகமாக இருக்க காரணமே காய்க்கிறதுக்கான செலவு. ஒரு ஆள் இதுக்குன்னே மெனக்கிட்டு ஒரு ஆள் இருந்து காய்க்கணும், விறகு பார்த்து போடணும், டெய்லி பார்த்து பண்ணணும். இதே பெரிய வேலையாக இருக்கும். பனையற வீட்டில் முதல்ல அந்த பனையர்களுக்கு பொண்ணு கொடுக்காததுக்கான மெயின் காரணமே பனையற வீட்டுக்கு போனால் வேலை ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் முதல்ல பனையறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதே மெயின் காரணமே அதான். ஏன்னா பனையற வீட்டில் ஒரு நாள் கூட ரெஸ்ட் என்ன இருக்குது. பனையறவங்க காலையில் கருப்பட்டி காய்க்கணும், சாயங்காலம் விறகு பார்த்து கொண்டு போகணும், அடுத்த வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எல்லா வேலையும் அவங்களே பார்த்து இது பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பனையற வீட்டில் பொண்ணே கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதனாலே நிறைய பேர் பனையறதை விட்டுட்டு சரி நம்ம கல்யாணம் முடியாது பொண்ணு கொடுக்க முடியாது அப்படியே பில்லு வேலை அது அப்படி போயிட்டு அப்போ நிறைய பேர் பனையறதை விட்டுட்டு இப்போ ஐயோ நான் பனையாக ஏறிட்டு இருந்தேன் இல்லையா அப்படின்னு இப்போ இருக்க விலைவாசி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பனைய ஏறிட்டு இருந்ததை விட்டுட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி இப்போ ஒரு குடம் பயணி ஊற்றுறீங்களா? ஒரு குடம் பயணியில் 3 கிலோ கருப்பட்டி வரும். 3 கிலோ கருப்பட்டி. ஆமாம். இதே இன்னொரு ஆகஸ்ட் அப்படி ஆகிடுனா 3.5 கிலோ அப்படி வர வரைக்கும் வரும். இப்போ பிப்ரவரி மார்ச் அந்த டைம்லனா 2.5 கிலோ தான் இருக்கும். 2.5 கிலோ தான். ஆமாம். போக பயணி திருத்துக்காக இருக்கும்ல திக்காயிட்டே போவோம். அதை பொறுத்து கருப்பட்டி அளவு வரும். பயணியோட இனிப்பு இருக்கிறத பொறுத்து ஸ்டார்டிங்கில் பயணியோட இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் கருப்பட்டி ஃபர்ஸ்ட் நம்ம சீ உடம்புல பயணி அளவு கம்மியாக இருக்கும். ஆமாம், பயணியோட இனிப்பு கம்மியாக இருக்கும். அப்புறம் போக ஒரு குடம் பயணினா 2.5 கிலோ தான் வரும். 2 கிலோ 2.5 கிலோ வரைக்கும் வரும். இப்போ 3 கிலோ வரும். இப்போ 3 கிலோ. இப்போ நிறைய இடத்துல டூப்ளிகேட் தானே நிறைய வருதுன்னு. ஒரிஜினல் இடத்துல டூப்ளிகேட் கருப்பட்டியை வாங்கி சாப்பிட்டு 200 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு இங்கே அவங்க 400 ரூபாய் அங்கே 200 ரூபாய் கிடைக்கும். இங்கே 400 ரூபாய். அது சீனி பாவம். அது நீ அவங்க 1 கிலோ சீனி எவ்வளோ? 1 கிலோ சீனி 45 ரூபா. 1 கிலோ சீனி தான் அவங்க 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, காய்க்கிற இடத்துல மக்கள் வந்து பார்த்துட்டு இங்கெல்லாம் நாங்கள் காய்க்கிறதுல காய்க்க அப்படியே போயிட்டு தான் இருக்கு. காலி ஆகிட்டு தான் இருக்கு. நல்ல பொருள் வேணுங்கிறவங்க நின்று பார்த்து நின்னே வாங்கிட்டுலாம் போறவங்களா நிறைய கிலோ தாங்க அப்படின்னு நின்னே வாங்கிட்டு போறாங்க. அதில் ஒரு சிலர் இன்னைக்கு நாளைக்கு வரணும் சரி காய்ச்சிங்க வாங்க நாளைக்கு வரணும்னு வந்து உடனே வாங்கிட்டு தான் போறாங்க. நல்ல பொருள் எங்க கொடுத்தாலும் மதிப்பு என்னைக்காலும் மதிப்பு தான். அது என்னைக்காலும் நம்ம அதை காய்ச்சி கவலையப்பட வேண்டாம். நம்ம இன்னைக்கு காய்ச்சி வீட்டில் வச்சிருந்தாலும் நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் 5 கிலோ கருப்பட்டி காய்ச்சி வீட்டில் வச்சிருக்கோம்னா அடுத்த நாள் அதையும் சேர்த்து வாங்கிட்டு போறோம். ஆமா, அதனால எப்பனாலுமே நல்ல பொருள் எப்பவுமே தேடி வரும். நம்ம எங்க இருக்கிற முக்கியம் இல்ல, நம்மள தேடி வருவாங்க. கிடையாது, எங்கனாலும் தேடி வருவாங்க. பனையாரம் வரலாம் இப்பலாம் ஏறலாம் படிச்சு முடிச்சா. இப்போ நீங்க இப்போ முதல்ல தான் பொண்ணு கல்யாணம் பனையாரம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம். இப்போ பனையாரம் நல்லா ராஜா மாதிரி இருக்காங்கன்னு பொண்ணு பாடு கொடுங்க. ஏன்னா பையனே நிறைய பேர் கருப்பட்டி கட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய பேர் சும்மா அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு 6 மாசம் வேலை இருக்கும், அடுத்த 6 மாசம் ஃப்ரீயா கொஞ்சம் சாப்பிட்டுலாம் வீட்டில். ஒரு பெரிய ஆள் சொன்னார், அவரு சின்ன பின்னா அவரு பனையாரத்துல கருப்பட்டி கிலோ 3 ரூபாயாம். இப்போ கருப்பட்டி எவ்வளவு அவருக்கு அந்த பெரிய ஆளு அவருக்கு 70 வயசு இருக்கும். அவருக்கு சொல்றாரு இப்போ கருப்பட்டி 400 ரூபா. 100 மடங்கையும் தாண்டி இருக்கு அவருக்கு. ஒரு 50 வருஷத்துல. இப்போ இதே இப்போ நான் ஏறிட்டு 830 வருஷம் ஆச்சுன்னா இப்போ 400 ரூபா கருப்பட்டி 1000 ரூபா போயிடும். 1000 பேர். அப்ப சம்பளம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற பனையாரம் ஆளுக்கு இருந்தா நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சு இப்படியே வரும். இப்படியே கொதிக்க வச்சிட்டே காஞ்சிட்டே கிடக்கணும். அப்படியே கிண்டி விடணுமா? கிண்டி எல்லாம் இப்படியே கிடந்து வத்திட்டே அப்படியே அப்படியே வத்தி சட்டி அந்த வாசனையே அழகா இருக்கு. கருப்பட்டி அந்த காய்க்கு இடத்துல இந்த வெளியே ரோட்ல போற ஆளுக்குலாம் இங்க கருப்பட்டி காய்க்குங்களா காய்க்கலாம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாசமா இருக்கும். ரோடு கூட வாசமா இருக்கும். இப்போ ஊருக்குள்ள வச்சு காய்ச்சி வைக்கலாம், ஊரே மடக்கும். அந்த மாதிரி கருப்பட்டி முன்னாடி வாசனை அப்படி இருக்கும். அதான் கருப்பட்டி வச்சிருந்தாலும் அந்த ரூம்ல இருந்து கவரை பிரிச்சாலே ரூம் வாசம் நல்லா அடிக்கும். பாருங்க இப்படி நல்லா இப்படி கொதிக்க வெள்ளை வெள்ளையும் கொதிக்க முடியும். ஊற்றிருக்கோம். சரி பாத்திரத்தெல்லாம் ஊற்றும். சிரட்டை கிடையாது. ஆமாம், சிரட்டை கருப்பட்டி முதல்ல ஊற்றும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இப்போ கருப்பட்டி வீட்டில் தான் இருக்குது, கொண்டு வரும். இது கருப்பட்டி. ஆமாம், காய்ச்ச கருப்பட்டி. ஆனால் இது நம்ம உடைக்க முச்சில கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இது உடைச்சாலே உள்ள மாவு மாதிரி இருக்கணும். இந்த இருக்குல்ல இதான் கருப்பட்டி. நல்லா ஸ்ட்ராங்காக காய்ச்ச கருப்பட்டி. இந்த அப்படி உள்ள மாவு மாதிரி இப்படி இருக்கணும். அந்த மாதிரி காய்ச்சாலே மாவு மாதிரி இப்படி இருக்கணும். அதில் சில்ல வந்து அது கல் மாதிரி இருந்தா இல்லை, சில்ல வந்து சீனி வச்சு பாவு காய்ச்சி தானே அப்படி கல்லுலாம் இருந்த மாதிரி இருக்கும். இதில் இப்படி ராவணம் நம்ம கையில் ராவணாலே இப்படி மாவு மாதிரி இப்படி தெரியும். மாவு மாதிரி பொரியல் கருப்பட்டி.
ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு கலர் மாதிரி வருது. இப்போ தான் இப்போ கருப்பட்டி கலருக்கு மாறுது. நம்ம வர வர பதம் வர ஆரம்பிச்சிட்டேண்ணே. அப்படியே கையை வச்சே பார்க்கலண்ணே. கையில் அந்த கூப்பன் ஒட்டி வச்சுன்னா இது இன்னும் வரல, இன்னும் பாய் தான் வந்துருக்கு. பாய் தான் வந்துருக்கு. கையில் வைக்க பார்த்தாச்சுன்னா அப்படியே அமைங்கிடும், காஞ்சிடும். உருண்டை மாதிரி கையில் உருண்டுட்டுனா உடனே இறக்கி கிண்டிடணும். நம்ம கையில் உருண்டுட்டு இறக்கலாண்ணே. தண்ணி தொட்டு விட்டோம்னா உருண்டுடும். உருளாமல் இப்போ ஊற்றினோம்னா அந்த குடுகுளுன்னு இருக்கும், லைட்டாக வராது. தொட்டு தண்ணி வச்சோம்னா கரைஞ்சி ஓடக்கூடாது. கரைஞ்சி ஓடினாலும் அது கொஞ்சமாக இருந்தோம்னா இதனால நேரம் வந்து அப்படி இந்த பையனை வந்து இது வந்து 2 குடமாக இருந்துச்சுன்னா தான் இதெல்லாம் இதெல்லாம் டக்குன்னு உடனே எங்களுக்கு உறைஞ்சிரும். அப்படி கிண்ட அப்படியே மாறி வருது இல்லைண்ணா. அந்த கொஞ்சம் அப்படியே திக்காயிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த கிண்டது நல்லா டைட்டான பிறகு ஊற்றிடணும். அதுக்குன்னு அதிலே இதுலேயே இன்னும் கிண்டிகிட்டே இருக்குன்னா இதுலேயே வரைஞ்சி வேறு எடுக்க முடியாது. கரெக்டாக ஒரு பக்கம் உண்டு. கருக்கட்டி வைக்கிற அதை சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக காய்ச்சி எல்லாத்தையும் ரொம்ப முறிட்டா இங்கேயே கரைஞ்சி போயிடும், எடுக்க ஒழுங்கும் வராது. கரெக்டாக அந்த பக்கத்தை பார்த்து எடுத்து வச்சு ஊற்றணும். எல்லாத்துக்கும் ஒரு கைப்பக்கம் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு கைப்பக்கம் வேணும். சும்மா யாராலும் இந்த கருப்பட்டி காய்க்க முடியாது. நம்ம தான் பையனை வாங்கிட்டு போயிட்டோம், வீட்டில் போய் கருப்பட்டி காய்க்க முடியாது. கருப்பட்டி வைக்கல எத்தனை நாள் கடாமல் இருக்கும்? கருப்பட்டி ஆனால் வைக்கிறவங்க வருஷம் வைப்பாங்க, நல்ல கருப்பட்டியாகவே இருக்கும். அதுக்கேற்ற பாதுகாத்து வைக்கிறத பொறுத்தா இருக்குது. இந்த கருப்பட்டி இப்போ நம்ம இப்போ வைக்கிறது எப்போ செப்டம்பர் அக்டோபர் மழை பெய்ய முடியும். மழை சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நல்லாவே இருக்கும். மழை பெய்யுற டைம்லேயே நம்ம ஒழுங்காக பார்க்காம வச்சுட்டோம்னா தான் கெட்டு போயிடும். அப்படியே ஒரு மாதிரி பூசும் போது அப்படி தனியாக வடி ஆரம்பிச்சு நம்ம அதுக்கேற்ற கொஞ்சம் ஹீட்டான இடத்துல பார்த்து வைக்கணும். தரையிலே வைக்கக்கூடாது, கூலிங் நல்லா ஏற மாதிரி இடத்துல வச்சுக்க கூடாது. ஒரு நல்ல ஒரு கொலையிலே போட்டு நல்ல ஒரு ஹீட்டான இடத்துல வச்சுட்டோம்னா அது பாடு அப்படியே இருக்கும். அடுத்த வருஷம் இப்போ காய்கறி கட்டுப்படி அடுத்த வருஷம் சரியான டேஸ்ட்டாக தெரியும். பழைய கருப்படி அதான் சரியான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரேட்டாக தான் அதிகமாக இருக்கும். அதான் அதிகமாக இருக்கும். பழைய கருப்படி தான் ரேட் அதிகம். பழைய கருப்படி தான் ரேட் அதிகம். புதுசாக வர கருப்படி வந்தோடனே ரேட் தான். இதெல்லாம் பழைய கருப்படி 400 ரூபா இப்போ 30 ரூபா தான் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் ரேட் அப்படின்னா இப்போ பழைய கருப்படி ஆனால் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறதுனால தான் அந்த ரேட்டு கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறதும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ ஒரு 1 கிலோ இருக்குன்னா அந்த கருப்படி 900 கிராம் ஆயிரும். அவ்வளோ கிலோ குறைஞ்சிரும். 100 கிராம் குறைஞ்சிரும். 100 கிராம் குறைஞ்சிரும் பழைய கருப்படி. பானையில் ஊற்றுறியா? அது இந்த பானை கருப்பட்டின்னு கேட்பாங்க. இதெல்லாம் அப்படியே பாத்திரத்தோட கொண்டு வச்சுட்டு வச்சுக்கலாம். முதல்ல பானையில் மண்பானையில் ஊற்றுவாங்க. இப்போ எல்லாருமே இந்த சில்வர் பாத்திரம் இப்படி எல்லாருமே ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம். வீட்டில் வச்சுக்கலாம். மண்பானைனா உடஞ்சி போகணும். இந்த குத்தி எடுக்கும்போது கொஞ்சம் ஓவர் டைட் ஆகிட்டுனா குத்தி எடுக்கும்போது பானை உடஞ்சிரும். சரி. அதுக்காக இப்போ இது செஞ்சு மண்பானையில் தான் ஊற்றுவாங்க. அது ரேட்டு கம்மின்னு சொல்லி ஊற்றுவாங்க. ஒரு வருஷம் உடஞ்சாலும் அடுத்தது மாற்றிக்கலான்ட்டு. இப்போவும் உள்ளவங்க வந்து கூட ஒரு வருஷத்துக்கு வருமானம் தான் பார்ப்பாங்க. ஆமாம். அதனால் இப்படி பானைன்னா இது எத்தனை வருஷம்னா வச்சுக்கலாம்ல. பானை கருப்பட்டி. அதான் பானை கருப்பட்டி. அப்படி இருவிட்டேனே. இப்போ அடிச்சு போட்டேன். இதில் இயற்கையில் காற்றுக்கு தான் வேலை அதிகம். காற்று அதில் பட நல்லா எரிவிடுது. இல்லை சூடு ஆற நல்லா எரியுது. இந்த சாயங்காலம் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காயிரும். இப்போவுமே அப்போதே எப்படி தண்ணியாக இருந்துச்சுப்போம். ஆமாம். இப்போ ஆறுனா கல் மாதிரி அது கொஞ்சம் எடுத்து அப்படியே 2 வருஷம் எடுக்கும். மிளகா இது 1 கிலோ கருப்பட்டி எவ்வளோண்ணா? 400 ரூபா. நம்ம இங்கே கொடுக்குறது தான். ஆமாம். நேரடியாக வந்தால் 400 ரூபா. நேரடியாக வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் யாருனாலும். சுத்தமான கருப்பட்டி கிடைக்கும். சரிண்ணா. பானை கருப்பட்டி வச்சுருக்கோம். இப்போ இது பானை கருப்பட்டி, அதான் அந்த சிரட்டை கருப்பட்டி. ஆமாம். சரிண்ணா, நன்றிண்ணா. ஆமாம், கருப்பட்டி இருக்கு வாங்க. கண்டிப்பாக நானே நிறைய பேருக்கு அனுப்பி விட்றேன். யாராட்டி கேட்டாலும் நானே உங்கள்கிட்ட வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். நன்றிண்ணா. ஓகே.